மிதுன ராசி அன்பர்களே, குரு பெயர்ச்சி பலன்கள். வாக்கிய பஞ்சாங்கம் அடிப்படையில் 1/5/2024 முதல் 11/5/2025 வரை கலகலப்பு நிறைந்த மிதுன ராசி அன்பர்களே, இதுவரை லாபஸ்தானமான 12ஆம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் போகஸ்தானமான 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். போகஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியில் இருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியான சுகஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான சத்ருஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியான அஷ்டமஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கிறார். குருவின் பார்வையால் கிடைக்கும் பலன்கள். குரு 5ஆம் பார்வையாக 4ஆம் ஸ்தானத்தை பார்ப்பதினால் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் கைகூடி வரும். சொகுசு வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். பணம் சார்ந்த எண்ணங்கள் சாதகமாக அமையும். உறவினர்களின் வழியில் சுப செய்திகளும் மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படும். குரு 7ஆம் பார்வையாக 6ஆம் ஸ்தானத்தை பார்ப்பதினால் எதிராக இருந்தவர்கள் பற்றி புரிதல் ஏற்படும். செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும். கால்நடை பணிகளில் ஒரு விதமான ஈர்ப்புகள் ஏற்படும். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். உடன் இருப்பவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை குறைத்துக் கொள்ளவும். கடன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது. குரு 9ஆம் பார்வையாக 8ஆம் ஸ்தானத்தை பார்ப்பதினால் சிந்தனைகளில் சற்று கவனம் வேண்டும். மனதிற்கு பிடிக்காத சில விஷயங்களை செய்வதற்கான சூழல் உண்டாகும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உண்டாகும். சமூகம் தொடர்பான பணியில் உயர்வு ஏற்படும். மருத்துவ பொருட்களால் ஆதாயம் அடைவீர்கள். காப்பீடு துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். குரு நின்ற பலன். குரு விரயஸ்தானத்தில் நிற்பதால் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். சுப காரிய விஷயங்களில் பொறுமை வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரம் நிமித்தமான வளர்ச்சிகள் அதிகரிக்கும். சகோதரர்களின் வழியில் அனுசரித்து செல்லவும். மனதில் நினைத்த பணிகளை முடிப்பதில் புதிய அனுபவம் கிடைக்கும். அரசு காரியங்களில் எதிர்பார்த்த சில பணிகள் தாமதத்திற்கு பின்பு நிறைவேறும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். குரு பகவானின் நட்சத்திர பாத சஞ்சார பலன்கள். குரு 1/5/2024 முதல் 11/6/2024 வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் நினைத்த சில பணிகளை செய்து முடிப்பதில் அலைச்சல்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் இடத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். வியாபாரத்தில் முதலீடு தொடர்பான விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் திருப்தியற்ற சூழல் உண்டாகும். குரு 12/6/2024 முதல் 18/8/2024 வரை மற்றும் 12/2/2025 முதல் 4/4/2025 வரை ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். பண விஷயத்தில் மாற்றங்களை நம்பி செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது. ஜாமீன் தொடர்பான செயல்களில் ஈடுபடாமல் இருப்பது மன அமைதியை கொடுக்கும். மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் கருத்துக்கள் கூறுவதை தவிர்க்கவும். வியாபாரத்தில் சிறு சிறு மந்த நிலையும் தேக்கமும் ஏற்படும். வெளியூர் பயணங்களால் கையிருப்புகள் குறையும். கல்வி தொடர்பான விஷயங்களில் ஆர்வமின்மை உண்டாகும். 19/8/2024 முதல் 14/10/2024 வரை மற்றும் 5/4/2025 முதல் 10/5/2025 வரை மிருக சீரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்ல மதிப்பை உருவாக்கும். நெருக்கமானவர்களிடத்தில் புரிதல் அதிகரிக்கும். நினைத்த செயல்கள் செய்வதில் செயல்களின் தன்மை அறிந்து முடிவெடுப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள் ஏற்படும். வியாபார பணிகளில் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். நண்பர்களுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள். குருவின் வக்ரகால சஞ்சார பலன்கள். குரு 15/10/2024 முதல் 11/2/2025 வரை வக்ர சஞ்சாரம் செய்கிறார். வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். சுபகாய எண்ணங்கள் கைகூடி வரும். மனதிற்கு விருப்பமான செயல்களை செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த
முடக்க நிலையில் சில மாற்றங்கள் உண்டாகும். இறை சார்ந்த பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழல் உண்டாகும். நன்மைகள்: நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியால் பயணங்களால் அனுகூலங்களும், எதிர்பார்த்த சில உதவிகளும், பல நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும் ஏற்படும். நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியால் உடன் இருப்பவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் கருத்துக்கள் கூறுவதையும், அதிக உரிமை கொள்வதையும் குறைத்துக் கொள்வது நல்லது. வழிபாடு முறை: செவ்வாய்க்கிழமைகளில் வராகி அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர காரிய அனுகூலமும் வெற்றியும் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களே, வருகின்ற குரு பெயர்ச்சியில் 100க்கு 40 மதிப்பெண் மட்டுமே பெற்று இருப்பதால் திட்டமிட்டு செயல்பட்டால் நெருக்கடிகள் குறையும். அதே சமயம் மன நிம்மதியும் ஏற்படும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மறக்காமல் ஆதரவு தாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.